பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. நாகை மாவட்டத்தில் போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க தனிப்படை போலீசாரும் Q பிரிவு போலீசாரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே பெங்களூருவில் இருந்து நாகை வழியாக சொகுசு காரில் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்திற்கு அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்திச் செல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உஷாரான வேளாங்கண்ணி DSP நிக்சன் தலைமையிலான தனிப்படை போலீசார் நாகை மாவட்டம் திருப்புரைப்பூண்டி அருகே தடுப்புகள் அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்று போலீசாரை கண்டதும் நிற்காமல் தடுப்புகளில் மோதிவிட்டு தப்பிச் சென்றது. பின்னர் தனிப்படை போலீசார் மற்றொரு வாகனத்தில் அந்த வாகனத்தை விரட்டிச் சென்றனர். போலீசார் விரட்டி வருவதை கண்ட கடத்தல்காரர்கள் காரை பாமானை செக் போஸ்ட் அருகே உள்ள காட்டுக்குள் விட்டுவிட்டு தப்பி ஓடினர். காட்டுக்குள் நாலாபுரமும் சென்று தேடுதல் வேட்டை நடத்திய தனிப்படை போலீசார் அங்கு பதுங்கி இருந்த 3 பேரை பிடித்து அவர்களது சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். கிளையூர் காவல் நிலையத்திற்கு காரை கொண்டு சென்று சோதனை செய்ததில் காரின் சீட் மற்றும் பின்புறத்தில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. கடத்தில் ஈடுபட்ட தஞ்சை மாவட்ட அதிராம்பட்டினம் பிலால் நகரைச் சேர்ந்த அஷ்ரப் அலி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோலார் மாவட்டத்தைச் சேர்ந்த ரணாராம் மற்றும் சதீஷ் பூரி ஆகிய 3 கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.